ஹரே கிருஷ்ணா. இந்த வீடியோவில் பகவான்னா என்ன, பகவான்னு நீங்கள் யாரை சொல்லலாம்? நிறையா சாமியார்கள் பாபாக்கள்லாம் தன்னைத்தானே பகவான்னு சொல்லிக்கிறாளே, அது சரியா அப்படின்னு இந்த வீடியோ முடிஞ்சோன்னே உங்களுக்கே புரியும். அப்படின்னா என்ன? வாட் இஸ் பகவான்? த வேர்டு பகவான், அந்த ஒத்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பராசர முனி, அதாவது கிருஷ்ணத்வைபாயன வேதவியாசர் நமக்கு மகாபாரதத்தை கொடுத்தார் இல்லையா? அந்த மகாபாரத இதிகாச புஸ்தகத்தை கொடுத்த வேதவியாசரின் தந்தை பராசரமுனி, அவர் பகவான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறார். அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீயஹ ஞான வைராக்யயோச்சைவ ஷண்ணாம் பக இதீரணா. எல்லா செல்வத்துக்கும் தலைவரானவன். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, ஐஸ்வர்யம்னா எல்லா விதமான செல்வங்களுக்கும், சமக்ரஸ்னா எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் எவன் தலைவனோ அவனே பகவான் என்று கூறப்படுகிறான். ஐஸ்வர்யம் மட்டும் கிடையாது, அடுத்தது வீரியஸ்ய, அவனை மாதிரி ஒரு சக்திசாலி யாருமே கிடையாதான். அவன்கிட்ட எல்லா விதமான சக்தியும் இருக்கான். இப்போ குட்டி கிருஷ்ணர், தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை கிருஷ்ணரை பூத்தனா கொல்லலான்ட்டு வந்தா, கடைசியில் பூத்தனாவை அந்த குட்டி குழந்தை கிருஷ்ணர் கொன்னார் இல்லையா? ஸோ அந்த குவாலிட்டி யார்கிட்ட இருக்கோ அவர் தான் பகவான். எல்லா விதமான வீரமும் இருக்கும். வீரியஸ்யனா என்ன? வீரம். யசஸ அப்படின்னு பார்ப்போம். யசஸ் அப்படின்னா பெருமை, செல்வாக்கு. இப்போ 5200 வருஷம் முன்னாடி பிறந்த கிருஷ்ணரை பற்றி நம்ம இன்னும் பேசுகிறோம் இல்லையா? எதனாலனா பகவான்னாலே அவர் ஃபேமஸ், யசஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி ராமர் திரேதாயுகத்தில் பிறந்தது. அதுக்கும் முன்னாடி சத்திய யுகத்தில் நரசிம்ம அவதாரத்தை பற்றி இன்னமும் பேசுகிறோம். கலியுகத்தில் இவ்வளவு காலங்களுக்கு அப்புறம் நம்ம பேசுகிறோம். அதுதான் யசஸ். யசஸ்னால் பாப்புலாரிட்டி, ஃபேமஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஸ்ரீயக. ஸ்ரீயகனா, ஸ்ரீங்கிறது, ஸ்ரீனாலே அவர்கிட்ட எல்லா விதமான செல்வங்கள். ஐஸ்வர்யத்துக்கும் இந்த ஸ்ரீக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ வைடூரியம், வைரம், அது மாதிரி இதெல்லாம் தான் நம்ம ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இந்த ஸ்ரீயகக்கு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பியூட்டி. பகவானுக்கு எப்போது வயசே ஆகாதான். அவர் எவ்வளோ வருஷம் ராமர் 11,000 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் அப்படின்னு இருக்குது நம்மளுடைய இதிகாசத்தில். ஆனாலும் இளமை என்றும் 16 மாரி இளமையாக இருந்தாராம். அதே மாதிரி தான் கிருஷ்ணரும் என்றும் 16 மாதிரி இருந்தாராம். ஸோ அதுதான் ஸ்ரீயக, என்றும் 16 மாதிரி இருந்து இளமையாகவும் எந்த வியாதியும் இல்லாமல் 2 பேரும் வாழ்ந்திருக்காங்க. அதுதான் இந்த ஸ்ரீயக. அவருக்கு ஈடான அழகு, பகவானுக்கு ஈடான அழகு வேறு யாருமே கிடையாதான். ஒரு பக்தன் ஒரு அழகான பெண்ணை பார்த்தா என்ன நினப்பானா, அந்த பெண் இவ்வளோ அழகாக இருக்காளேன்னு நினைக்க மாட்டானான். அவன் என்ன நினைப்பான், இந்த பெண்ணே இவ்வளோ அழகாக இருந்தா அப்போ இவளை படைச்ச பகவான் இன்னும் எவ்வளோ அழகானவன் அப்படி நினப்பானா ஒரு பக்தன். ஸோ இந்த ஸ்ரீங்கிறதுக்கு எவ்வளவு எடுத்தாலும் குறையாத செல்வமுள்ளவன் மற்றும் அழகு நிறைந்தவன். அவனுடைய எந்த உடல் பகுதியை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுமா? அது மாதிரி நிறைய பக்தர்கள் பகவானுக்கு மேலே பாட்டு எழுதியிருக்கா. இப்போ பகவானுடைய நகம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பகவானுடைய கால் நகம், அந்த கால் நகம் இவ்வளோ அழகா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருப்பலாம். பகவான் நேரில் வந்தால் அத்தனை அழகாக இருப்பாராம். வேறு எதையும் பார்க்கவே தோணாதான், அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவேலாம். ஒரே இடத்தையே பார்த்துட்டு இருப்பேலாம், அத்தனை அழகாக. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கையை பார்க்குறீங்கன்னா, கை அப்பா உள்ளங்கை இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டே இருப்பலாம். அதாவது அப்படி பார்க்க பார்க்க திகட்டாத
அழகா. அதுதான் வந்து இந்த ஸ்ரீ. அதே மாதிரி எடுக்க எடுக்க குறையாத செல்வம் உடையவனா அந்த பகவான். ஞான வைராகிய. அடுத்தது ஞானம். ஞானம்னா எல்லா விதமான ஞானத்தையும் கொண்டவன் பகவான். சில பேர் கொஞ்சமாக படிச்சுட்டு நான் ரொம்ப பெருசாக படிச்சுட்டதா நினச்சிட்டு அலட்டிப்பா இல்லையா? ஆனால் பகவான்கிட்ட எல்லா விதமான ஞானமும் உண்டாம். அவன் வந்து இப்போ வந்து நம்ம காலேஜ் போனோன்னா ஒரு ஸ்பெஷலைசேஷன், இப்போ பிகாம்னா வந்து இது மட்டும்தான் தெரியும். இப்போ டாக்டருக்கு படித்த எம்பிபிஎஸ்லேயே ஸ்பெஷலைசேஷன் கைனகாலஜி படித்தா இது மட்டும்தான் தெரியும். அது மாதிரி இல்லை, பகவானுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் அறிந்தவன் பகவான். அடுத்தது வைராக்கியம். தமிழில் இருக்கிற வைராக்கியம் இல்லை, இந்த சமஸ்கிருத வைராக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து சந்நியாசம். அதாவது எல்லாம் இருந்தும் அவனால் ஈஸியாக எந்த விதமான ஒரு பற்றுதலும் இல்லாமல் அவனால் இருக்க முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் வயசானோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், வயசாகிடுத்துனா வந்து தலைமுடி நரைச்சிருத்தேன்னு சொல்லிட்டு சில பேர் டை அடிச்சுப்பா இல்லையா? ஸோ அது எதனாலனா அவளால் அதை விட முடியல, தன்னுடைய அழகு போகிறத அவளால் ஏற்றுக்க முடியல, அதனால் டை அடிச்சுக்கிறா. ஆனால் பகவான் வந்து இவ்வளவு இருந்தும் எல்லாம் இருந்துமே அவன் வந்து பற்றற்றவனாக அவனால் இருக்க முடியுமா? எந்த விதமான பந்தமும் இல்லாமல் ஒரு ஒட்டுதலும் இல்லாமல் அவனால் இருக்க முடியுமா? அதுதான் வந்து இந்த வைராக்கியம். இப்போ சில பேர்கிட்ட எல்லாமே இருக்கும், அழகு, படிப்பு, செல்வம் எல்லாம் இருக்கும். எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் திமிரும் அதிகமாக இருக்கும். அதை வெளியில் வேற காமிச்சுப்பா. மனசுக்குள்ளே மட்டும் அந்த திமிரு இருக்காது, வெளியிலையும் காமிச்சுப்பா. ஆனால் பகவான் பார்த்தெல்லாம் எல்லாமே இந்த ஆறு விதமான குவாலிட்டிஸ் சொல்லியிருக்கா இல்லையா பராசரமுனி. இந்த ஸ்லோகத்தை சொன்னது யார்? பராசரமுனி. ஓகேவா? ஸோ பராசரமுனி யார்? வேதவியாசருடைய அப்பா. நமக்கு மகாபாரதமும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் தந்த வேதவியாசரின் தந்தை தான் வந்து பராசரமுனி. ஸோ இது வந்து அவர் தான் இந்த அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இந்த 6 விதமான ஐஸ்வர்யம், வீரம், ஸ்ரீ, அப்புறம் இது ஞானம், வைராக்கியம், யசஸ்ன பேர், புகழ், அதெல்லாம் சொல்கிற இதெல்லாம் பகவான்கிட்ட இருந்தும் அவரை எதுவும் பற்றாத, அவர் டிட்டாச்சாக அவரால் இருக்க முடியுமா? டிட்டாச்ட், பற்றற்றவன். இதெல்லாம் தான் ஷன்னாம்னா வந்து இந்த 6 விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த 6 விஷயங்கள் தான் பக இத்தீரணக. இதை தான் வந்து பகன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 6 விஷயங்களும் எவன்கிட்ட இருக்கோ அவனே பகவான் அப்படின்னு பராசரமுனி அர்த்தம் சொல்கிறார். இப்போ நம்ம வீடியோவோட கடைசி பகுதியில் இருக்கோம். சகல செல்வாக்கு, அதுதான் ஐஸ்வர்யம். வீரியஸ்ய, வீரவான், வீரம் நிறைந்தவன். எப்படி கோவர்தனமலையை தூக்கினா? வீரியஸ்ய. அடுத்தது யசசக, பெருமை மிக்கவன், பேர் புகழ் உடையவன். ஸ்ரீயக, அழகு நிறைந்தவன், செல்வம் நிறைந்தவன். ஞான வைராகிய, ஞானம் நிறைந்தவன், வைராகியம் உள்ளவன். வைராகியம்னா வந்து சமஸ்கிருதத்தில் பற்றற்றவனா அவனால் இருக்க முடியும். எந்த கர்மத்துக்கும் அவன் கட்டுப்பட்டவன் கிடையாது, கர்மபந்தம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் பகவான் அப்படின்னு பராசரமுனி சொல்கிறார். ஹரே கிருஷ்ண.